மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இரண்டாவது, இதை செய்தவர்கள், இவர்கள் பின்னாடி இருந்தவர்கள், இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கவர்கள், இவர்கள் யாரா இருந்தாலும் சரி தேடி பிடித்து இவர்களை ஒரே அடியாக முடித்து விடுவோம். இவர்கள் கதையை அதாவது உடனடியாக கிடுகிடு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் இருக்காது. யோசிச்சு பாகிஸ்தானுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதுக்கு விளைவு ரொம்ப பயங்கரம். அதை தான் நீ பிரதமர் சொன்னார். நீங்க எதிர்பார்க்காது, நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு விளைவு வரப்போகுது. இதுக்கு ஒன்றும் டைம் லைன் கிடையாது, டெட்லைன் கிடையாது. ஆனால் எந்த அட்டாக் செய்தாலும் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் எந்த மாதிரி ரியாக்ஷன் செய்யும், அதுக்கு தயாரிப்பும் கூடவே நடந்து கொண்டிருக்கிறது. இது போரில் கொன்று விடுமான ஒரு கேள்வி வரும். போரை கண்டு இந்தியா பயங்குவதில்லை. இன்று சில நாட்களில் பிரதமர் வார் ரூம் என்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிற இதுக்கு சென்று பல திட்டங்களை, ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் தலைவர்களும் ராபர்ட் வாட்ரா மாதிரி அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், இதுதான் நேரம், நம்ம மோடி இதுல இது பண்ணணும். நீங்க பெருசா தட்டிட்டு எல்லாம் காஷ்மீர்ல சரியா இருக்கு, பாருங்க நிலைமை எப்படி இருக்கு. தீவிரவாதிகள் என்ன விரும்புறாங்களோ அதையே நம்ம செஞ்சு கொடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு irresponsible பேசுவது, ராபர்ட் வாட்ரா இந்த மாதிரி பேசுவது காங்கிரசுக்கு பாதிக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் மீது கோபம் ஏற்படும், மக்களிடம் கோபம் வருது. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இந்த பஹல்காம் அட்டாக், பிரதமர் மோடி தலைமையில நேற்று பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதிரடியாக 5 விஷயங்களை மோடி உத்தரவு பிறப்பிச்சாங்க. சோ இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்படியான சூழ்நிலையில இன்று அனைத்து கட்சி கூட்டம். இந்த பஹல்காம் அட்டாக் இப்ப டெல்லியில என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார்? இல்ல, டெல்லியில பாத்தீங்கன்னா இன்று பிரதமர் மதுபனி என்று பிகாரில் இடத்துக்கு சென்று முதல் முறையாக பால்காமில் நடந்த படுகொலை பற்றி முதல் முறையாக கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் மெயினா சொன்னது என்னன்னா, மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இரண்டாவது, இதை செய்தவர்கள், இவர்கள் பின்னாடி இருந்தவர்கள், இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கவர்கள், இவர்கள் யாரா இருந்தாலும் சரி தேடி பிடித்து இவர்களை ஒரே அடியாக முடித்து விடுவோம். இவர்கள் கதையை. மூன்றாவது, நாடு முழுவதும் 140 கோடி மக்கள் வருத்தத்தில் உள்ளனர், கோபத்தில் உள்ளனர். ஆனா அவர் சொல்றத பின்னாடி என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதாவது உடனடியாக கிடுகிடு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் இருக்காது. யோசிச்சு பாகிஸ்தானுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதுக்கு விளைவு ரொம்ப பயங்கரம். அதை தான் நீ பிரதமர் சொன்னாரு. நீங்க எதிர்பார்க்காது, நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு விளைவு வரப்போகுது. இதுல எந்த இதுவுமே இருக்காது, ஒண்ணுமே. நீ எதை அதுக்குள்ள அடிச்சதுன்னே தெரியாது. அதனால பிரதமர் தரப்புலேருந்து சொன்ன பிறகு இன்று எதிர்கட்சி கூட்டத்திலையும் நீங்க பார்ப்பீங்க, ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இவர்கள் எடுத்து சொல்வார்கள் நிலைமை எப்படி நடந்தது, இதுக்கு பாதுகாப்பு என்ன செய்யப்பட போகிறது, பல விஷயங்கள் சொல்ல போகிறார்கள். இதை நான் கேட்கும் இங்கே டெல்லியில் தகவல் என்றால், ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், நேவல் ஹெட் குவார்டர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ், கோஸ்ட் கார்டு, இவங்களோட மீட்டிங் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து என்ன மாதிரி மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் ஆரம்பிக்க வேண்டும், அதுக்காக தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒன்றும் டைம் லைன் கிடையாது, டெட்லைன் கிடையாது. ஆனால் எந்த அட்டாக் செய்தாலும் அதுக்கு பிறகு பாகிஸ்தான் எந்த மாதிரி ரியாக்ஷன் செய்யும், அதுக்கு தயாரிப்பும் கூடவே நடந்து கொண்டிருக்கிறது. இது போரில் கொன்று விடுமான ஒரு கேள்வி வரும். போரை கண்டு இந்தியா பயங்குவதில்லை. போர் வந்தா சரி, அது வேற விஷயம். ஆனா பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுடன் போருக்கு போவதே இல்லை. அதனால்தான் தீவிரவாதத்தின் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நேருக்கு நேர் என்று போர் நடந்தால் பாகிஸ்தான் காலி. அதனால்தான் மறைமுகமாக தீவிரவாதிகளை இது தூண்டிவிட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறது. அதனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமாக நடந்துட்டு இருக்கு. அப்பக்கப்ப பிரைம் மினிஸ்டருக்கு பிரீஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்று சில நாட்களில் பிரதமர் வார் ரூம் என்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிற இதுக்கு சென்று
அங்க பல திட்டங்களை ஓகே கொடுப்பார். ஓகே சார். சார் இப்போ 5 முக்கியமான உத்தரவுகள், அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி பஞ்சாப் அட்டாரி சோதனை சாவடி வந்து மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்தவர்கள் ஒரு வார காலத்துக்குள் மே 1ஆம் தேதிக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறணும். ஸ்பெஷல் விசாவில் வந்தவங்க எல்லாமே வெளியேறணும். அதே நேரத்தில் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசியில இருக்கக்கூடியவர்கள் வெளியேற வேண்டிய விஷயங்கள், இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய எம்பசில இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகள் நாடு திரும்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த சிந்து நதிநீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதே சார், உண்மையா சார்? அதாவது எடுத்த உடனே அவங்களுக்கு தெரியாது இது என்னது. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு காவேரி நீர் முறையை நின்றுச்சு வச்சுக்கோங்க. கர்நாடகா, நான் இது உதாரணம் சரியான உதாரணம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காவேரி நதி தரமாட்டோன்னு கர்நாடகா அரசு முடிவு செஞ்சு வச்சுக்கோங்க. உடனே இங்க பாதிக்கப்படும் நம்ம உடனே இருக்க, ஆனா அதோட பாதிப்பு தெரியும். அந்த மாதிரி சிந்து நதியை வந்து உங்களுக்கு சேர வேண்டிய தண்ணீரை நாங்கள் தடுத்து விடுவோம் சொன்னால் உடனடியாக தெரியாது. ஆனால் பாகிஸ்தானில் விவசாயிகள், அது பஞ்சாப் சிந்து என்று பெரிய 2 மாநிலங்கள் இருக்குது, அங்க இருக்கிற விவசாயிகள் முழுக்க இதுல தான் டிபெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒப்பந்தம் போட்ட போது 1960 ஒப்பந்தம் போட்டப்பட்டது. வேர்ல்டு பேங்க் தலைமையில் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல என்னன்னா, சிந்து நதியில எவ்வளவு தண்ணீர் இருக்கு வருதோ, இமாலயத்தில் வர தண்ணீர்ல 80% பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவுக்குன்னு ஒப்பந்தம் ஆச்சு. அந்த ஒப்பந்தம் பிறகு இப்ப அது பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணீர் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாயிட்டே போகுது. நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து மோடி அரசு பிறப்பிட்டிருக்கிற ஒரு பாலிசியில் என்னன்னா, ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா ஓடாது. இங்க தீவிரவாதம் செய்து இங்க ரத்தம் கசிஞ்சதுன்னா அங்க உங்களுக்கு தண்ணீர் கிடையாது. இது எதுக்கு இதை செய்யறாங்கன்னா, ஒரு பிரஷர் பில்டப் பண்ண. இப்போதைக்கு நிப்பாட்டின உடனே பாத்தீங்கன்னா 5-10% குறையிற மாதிரி இருக்கும். ஆனா போக குறையும். நான் ஆல்ரெடி சொல்றேன், 80% சிந்து நதி பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவுக்கும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அதாவது சிந்து நதி பாத்தீங்கன்னா அதுக்கு 5 பிரான்ச்சஸ். அந்த 5 பிரான்ச்சில் பாருங்க, கிழக்கே போற நதிகள், மேற்கே போகும் நதிகள். அதுல கிழக்கே போகும் ரயில்கள் இந்தியாவுக்கு. அதாவது என்ன, ராவி, பியாஸ், சட்லஜ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்லஜ் எல்லாம் இந்த பக்கம் இந்தியாவுக்கு வருது. பாக்கி வந்து பாத்தீங்கன்னா பாக்கி ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சிந்து நதியோட மெயின் நதியும், அதை தவிர்த்து ஜேலம் செனாப்னு 2 இருக்குதுங்க கிளைகள், அது பாகிஸ்தானுக்கு போகுது. உடனடியாக ஒண்ணுமாகாது. காரணம் என்னன்னா, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவிடம் தயாரா இல்லை. இப்போ உடனடியாக டேம் எல்லாம் கட்டுறதுக்கு டைம் ஆகும். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இது போக பாதிக்கப்படும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது எதுக்கு நாம செய்யறோம்னா, பாகிஸ்தான் விவசாயிகளை அவதிப்படுத்தணும் என்று இல்லை, பாகிஸ்தான் அரசுக்கு அவர்கள் மக்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் அவதிப்பட்டால் அந்த அரசுக்கு புரியும், அங்க உள்ள ராணுவத்துக்கு புரியும். அண்ட் பல ராணுவ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஜமீன்தார்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸ். அவங்க பெரிய பெரிய நிலம் வச்சிருக்காங்க. விவசாயம் பெரிய இது. பாகிஸ்தானுக்கு வர இது இருக்கு பாருங்க, அதாவது ஃபுட் கிரெயின்ஸ், அது 60-70% அங்கேயே உற்பத்தி ஆகுது. ஒரு விதமாக அவங்களுக்கு கன்வே பண்றது என்னன்னா, இந்த மாதிரி வம்பு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வம்பு உங்களுக்கு வரும். சார், இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களுடைய மருமகன் பிரியங்கா காந்தி எம்பி அவர்களுடைய கணவர் ராபர்ட் வாத்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பலகீனம் அடைந்து வருவதன் மூலமாக, இந்த தாக்குதல் மூலமாக மோடி அவர்களுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பாருங்க, அந்த மஞ்சுநாத் என்பவரோட மனைவி பல்லவி அவங்க என்ன சொன்னாங்க, என் கணவரை சுட்டு கொன்ற பிறகு நான் அவர்களிடம் கூறினேன், என்னையும் சுட்டுருங்க, என் பிள்ளையும் சுட்டுருங்க, நாங்க எதுக்கு இருக்கணும். அப்ப அந்த தீவிரவாதி என்ன சொன்னாரு, இல்ல உங்களை உயிரோட விடுறாங்க, நீங்க மோதிட்டு போய் சொல்லுங்க. காஷ்மீரோட தீவிரவாதம் அடிப்படையில் இஸ்லாம பெயரை எடுத்துக்கொண்டு நடக்கிற தீவிரவாதம். இந்துக்களை இந்த தரம் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. யார் இந்துக்கள்?
குரானிலிருந்து சில வார்த்தைகள் சொல்லுங்கள், குரானிலிருந்து சில இதை சொல்லி காமியுங்கள். இத மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு அது பிறகு பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ்னா, முதல்ல காஷ்மீர்ல டூரிசம் நல்லா நடந்துட்டு இருக்கு, சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கார்கள். பாருங்க, முதல்ல இது 2019 ஆர்டிகல் 370 நாத்தின பிறகு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் இருந்து தொடர்ந்து பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம், 2.5 லட்சம், இப்ப 6 லட்சம் பேர்கள் அங்க வந்துட்டு போயிருக்காங்க. இதனால காஷ்மீரில் பொருளாதாரம் நல்லா ஆயிட்டே போகுது. அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, டாக்ஸி ஓட்டுபவர்கள், ஹவுஸ் போட், டால் லேக்கில் ஹவுஸ் போட் வச்சிருக்கிறவங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஹேண்டிகிராஃப்ட், அதை தவிர்த்து சின்ன சின்ன இந்த சிற்றுண்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க, ரெஸ்டாரண்ட், ஹோட்டலு, போர்டிங் ஹவுசஸ், ரெஸ்ட் ஹவுசஸ், இது வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, ஹெவி புக்கிங். அப்படி இருக்கும் பொழுது பொருளாதாரத்து மேல ஒரு அடி அடிச்சுட்டாங்க. ஆனா இந்த இடத்துல காங்கிரஸ் தலைவர்களும் ராபர்ட் வாட்ரா மாதிரி அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், இதுதான் நேரம், நம்ம மோதி இதுல இது பண்ணணும், நீங்க பெருசா தட்டிட்டு எல்லாம் காஷ்மீர்ல சரியா இருக்கு, பாருங்க நிலைமை எப்படி இருக்கு. இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு காங்கிரஸ் செயற்குழு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசியில் என்ன சொல்றாங்க, நீங்க திருப்பி நீங்க அரசியல் பண்றீங்க. பட் அரசியல் பண்ணுவது யார்? ராபர்ட் வாட்ரா எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? அவங்க 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 தீவிரவாதிகள் என்ன விரும்புறாங்களோ அதையே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு irresponsible பேசுவது, ராபர்ட் வாட்ரா இந்த மாதிரி பேசுவது காங்கிரஸுக்கு பாதிக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் மீது மக்களிடம் கோபம் வருது. என்ன இந்த ஆள் உளர்றாருன்னு அவர் பேச வேண்டிய இது என்ன? இங்க காங்கிரஸ் தலைவர்கள் சொல்ல மாட்டேங்கிறார்கள், ராபர்ட் வாட்ரா கூறுவது எங்கள் கருத்து இல்லைன்னு. இதுவரை சொல்லவில்லை, இதுவரை ராபர்ட் வாட்ரா சொன்னது எங்க கருத்து இல்லை சொல்லவில்லை. சார், இப்படியான நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி நிஷிகாந்த் துபே அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களும் அழிக்கப்படுவார்கள், அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய செயல்களில் உள்நாட்டில் ஈடுபடக்கூடியவர்களும் ஒழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இதை பாருங்க, தீவிரவாதம் காஷ்மீரில் இப்போ திருப்பி தலை தூக்குதுன்னா அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நாட்டில் இருக்கிற சில சக்திகளும் அதுக்கு உடனிடந்து செய்கிறாங்க. ஏன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லை, ஏன்னா வெளியிலேருந்து வர்றாங்க அவங்க. பாகிஸ்தான் என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்போ லேட்டஸ்டாக கேள்விப்படுது, பஹல்காமில் நடந்த தாக்குதல்ல இந்திய ராணுவ வீரர்களே இருக்காங்க, தீவிரவாதிகள் மாதிரி உடையை போட்டுட்டு. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா, இது பஹல்காம்ல நடந்த விஷயம் இது சாதாரண விஷயம் இல்லை. இதுல அவங்களே செய்யறாங்க. அண்ட் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன புரிஞ்சிருச்சு, காஷ்மீர் ஒன்றாகக்கூடாது, காஷ்மீரில் எல்லாம் சரியா இருக்கக்கூடாது. அது சரியாயிடுச்சுன்னா அப்புறம் மக்கள் நம்மளை அப்புறம் கவனிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பாருங்க, 2019 பிறகு ஆர்டிகல் 370 நாத்தின பிறகு காஷ்மீர் ஒரு தனி பாதையில் போக ஆரம்பிச்சிருச்சு, வளர்ச்சி பாதை. அந்த வளர்ச்சி பாதையில் வந்த பிறகு காஷ்மீர் இளைஞர்கள் அவங்களுக்கு தீவிரவாதம் கண்டா வெறுப்பு வந்துருச்சு. என் வாழ்க்கை, என் முயற்சி, என் வளர்ச்சி, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது சிவா சார். பலுச்சிஸ்தானா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பக்தூன் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல நீங்க பஞ்சாப் எடுத்துக்கோங்க, சிந்த் எடுத்துக்கோங்க, எந்த மாநிலம் எடுத்துனாலும் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அங்க வறுமை, எங்க பார்த்தாலும் சண்டை, சர்ச்சை, வன்முறை, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காஷ்மீர் இதுல ஏன்னா காஷ்மீரை கேட்க வேண்டிய அவசியம், அதான் காஷ்மீர் எங்களது ஏன் கூறுகிறார்கள் பாகிஸ்தான்? வேற ஒண்ணும் இல்ல, மதத்தை அங்க இஸ்லாம் அதிகமா இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், அது எங்களுது, இந்த அடிப்படையில் தான் கேட்கிறாங்க. அதனால்தான் அந்த தீவிரவாதிகளும் சொல்றாங்க. அதே நேரத்தில் நம்ம எதிர்கட்சிகள் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, சரி காஷ்மீர் சரியாயிடுத்து சொன்னாங்க, இது உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்லயே சொன்னாரு, அதுக்கு பாரு அங்க போயிட்டு வேற ஏன்னா 25ஆம் தேதி பார்லிமெண்ட்ல ஒரு டிபேட்ல அமித்ஷா சொன்னாரு அங்க நார்மல் ஆயிட்டு வருதுன்னு. 8ஆம் தேதி ஏப்ரல் மாசம் ஸ்ரீநகர்ல ஒரு மீட்டிங் கலந்துட்டாரு, அதுலயும் இதே தான் சொன்னாரு. அதுக்கு பிறகு நடக்கிறதுனா அரசுக்கு தெரியவில்லை, மோடி அரசுக்கு தெரியவில்லை, மோடி அரசோட ஃபெயிலியர். ஆனா ஒண்ணு சிவா சார், கட்டாயமாக ஒரு ஃபெயிலியர் இருக்குது. அது நம்ம அதை நம்ம மறைக்கிறதோ எதுவோ அதை வெளிப்படையா சொல்லணும். என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்.
ஏன்னா எங்க சம்பவம் நடந்தோ பேல்காம்ல, அந்த சம்பவம் நடந்த இடம் பாருங்க, அது வந்து பேல்காம் டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. நடைபாதை தான் இருக்கிறது, கார் போக முடியாது. போறவங்க எல்லாம் குதிரை மேல ஏறி உட்காந்து போவாங்க. அந்த இடம் அவ்வளவு அழகான இடம். பல தமிழ் திரைப்படங்களிலும் ஹிந்தி திரைப்படங்களும் காண்பித்த காட்சிகள் அங்க இருக்கிறது. டுவெட் பாடின காட்சிகள்லாம் அங்க நிறைந்த இடம். பல பல பழைய, அதாவது 1950 இருந்து எடுத்தப்பட்ட ஹிந்தி படங்கள், ராஜ் கபூர் படம், தேவானந்த் படம், தமிழ் படங்களும் இருக்குது. எம்ஜிஆர் படங்கள்லாம் கூட அங்க ஷூட்டிங் ஆயிருக்குது காஷ்மீர்ல. அந்த மாதிரி இடம். ஸோ அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பாதுகாப்பு சரியா இல்லை. ஏன்னா நார்மல் ஆயிட்டு வருது. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, தீவிரவாதிகள் பாகிஸ்தானோட டைரக்ஷன்ல முதல்ல ஜம்மு சைடு ஷிஃப்ட் பண்ணாங்க, கட்டுவாங்கிற ஏரியால ஷிஃப்ட் பண்ணாங்க. காஷ்மீர்ல பணம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா காஷ்மீர்ல ராணுவம், நம்ம ராணுவம் நடமாட்டம் அதிகமா இருந்தது. அது குறைய ஆரம்பிச்ச பொழுது இங்க ஜம்முல கான்சென்ட்ரேட் பண்ண திருப்பி அங்க வந்து அடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற அரசு, அங்க இருக்கிற போலீஸ், அவங்க இந்த இடத்துல எப்போ லட்சக்கணக்கான மக்கள் வரும் பொழுது, இப்ப சம்மர் வெக்கேஷன், குடும்பத்துடன் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டே இருக்கிற நேரம், அந்த இடத்துல போலீஸ் பிக்கெட் கூட இல்லை. இதுல ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.